இந்த பூமியிலே உன்னை போல் வேறு யாரும் செய்ய முடியாது. ஆகையாலே உனக்கு நான் ஒரு பரிசு தரப்போகிறேன். இப்படி அருகே வாயில் அழைத்து குந்தியை அருகே நிறுத்தி தெரிவை கேள் என செவி படுத்து உன் காது கொஞ்சம் கொண்டு என காதிலே சொன்னார். கேள்விவை கேள் என செவி படுத்தி ஒரு மறை, ஒரே ஒரு மந்திரத்து ஒரு மறைன்னு சொல்றாரு நூலாசிரியர். ஒரு மறை தேவரில் யார் யாரை 5 மனையாங்களும் கொடுத்தாங்க, 5 மந்திரத்தை சொன்னாங்க அப்படின்னு நாடகக்காரர்கள் மற்றவங்க சொல்லுவாங்க. ஒரு மறை தேவரில் ஒரே ஒரு மந்திரத்தை குந்தியின் செவிகளிலே அந்த தூர்வாசர் உரைத்தார். அதை உரைத்து, குந்தி நீ இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தேவரில் யார் யாரை கருதி நீ வர அழைத்தனை, நீ வேண்டுகின்ற கடவுளரை நீ வேண்டும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சரித்து எந்த தெய்வத்தை அழைக்கிறாயோ அந்த தெய்வம் உன் கண் முன்னே தோன்றும். கருதி நீ வர அழைத்தனை அவர் அவர் கணத்து நீ கரம் சேர்வார். அப்படி நீ அழைத்தவுடனே அந்த அழைப்பை ஏற்ற தெய்வங்கள் வந்து உன்னிடத்திலே சேர்வார்கள். தம்மை ஒப்பதோர் மகவையும் தருவர் தவப்பயன் என பெற்று, தம்மை ஒப்பதோர் மகவையும் தருவர் தவப்பயன் என பெற்று, இம்மனை பயன் இம்மையில் உனக்கு வந்து எய்தியது என கூறி, அம்முனி பெரும் கடவுளும் தகவலும் அடைக்கலம் அவளும் தான் செம்மனத்தோடு பயின்று அறமகளென செல்வமாமனை சேர்ந்தார். செம்மனத்தோடு பயின்று அறமகளென செல்வமாமனை சேர்ந்தார். அந்த கடவுளர் வருவார்கள். அப்படி வந்தால் தம்மை ஒப்பதோர் மகவை தருவர், அவருக்கு நிகரான ஒரு குழந்தை உனக்கு அருள்பாலிப்பார்கள் என பெற்ற இம்மறை பயன் இம்மையில் உனக்கு வந்ததென்று, இந்த பிறவியிலே இந்த மந்திரம் உனக்கு கிடைத்தது, நீ பாக்கியசாலி குழந்தாய், நீ பாக்கியசாலி என்று சொல்லி அந்த குழந்தையை ஆசீர்வதித்து விட்டு, அம்முனி பெரும் கடவுளும் தபோவனம் அடைந்தனன் அவளும் தான். முனிவர் தபோவனத்திற்கு கானகத்திற்கு சென்று விட்டார். குழந்தை தந்தையாரை காண்பதற்காக அந்த குந்தி போதனை பார்ப்பதற்காக அரண்மனை நோக்கி சென்றான். செம்மனத்தோடு பயின்று அற மகள் என செல்வாமாம் அவை சேர்ந்தார். அப்படி சென்று சேர்ந்தாங்களே குந்தி. ஒரு சில தினங்கள் கடந்தது. மனதுக்குள்ளே இனம் புரியாத ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. என்னது? 9 வயது குழந்தை. என்னிடத்திலே அந்த முனிவர் சொன்னாரே, காதிலே ஒரு மந்திரம், அது மாத்திரம் நினைவிருக்கிறது. ஆனால் அவர் சொன்னது உண்மைத்தானா, அந்த மந்திரம் பலிக்குமா என மனதிலே ஒரு கேள்வி அவ்வப்போது எழுந்து கொண்டே இருந்தது. இந்த மந்திரம் சொன்னால் கடவுள் வருவாராமே. அதுதான் குழந்தைகளிடத்திலே எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கணும். ஆமா, குழந்தைங்க கிட்ட போயிட்டு பிளேடு கத்திலாம் கொடுத்தா என்ன பண்ணும்? ஒண்ணு அது கீச்சுக்கலாம், அடுத்து ஒண்ணு பாட்டல் கொடுத்தா அது பத்திரமா வச்சிருமா, கீழே போட்டு உடைச்சிடும். குழந்தைகள் கொடுத்திலே என்ன கொடுக்கணுமோ அதை அறிந்து கொடுக்க வேண்டும். இப்ப தூர்வாசர் குந்தியின் எதிர்காலத்தை மனதிலே நினைத்து இவளுக்கு கணவன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்காது என கருதி அந்த மந்திரத்தை சொல்லி சென்றார். குந்தி அந்த மந்திரத்தை எப்படியாகிலும் சோதித்து பார்த்து அந்த முனிவர் சொன்னது உண்மைத்தானா, நாம சொன்ன அந்த முனிவர் தேவர்கள் வருவார்களா என்று மனதிற்குள்ளே வினா எழும்பியது.
தகையும் வண்டிமர் கரும்புயல் கன்னிய தனிமறை பயன் காண்பார் சுதை நிலா எழு மாளிகை தளத்திரை தூணிலா எழும் ஒன்றில் தகையும் வந்துமே கருங்குழல் கன்னிய தனிமறை பயன் காண்பான் சுதையிலா எழு மாளிகை தளத்திரை தூணிலா எழும் ஒன்றில் இதய மாமலர் கழிக்க நின்று அன்பினோடு எம்மலம் எதிரோடி உதயபானுவும் மலர் விசை அழியன ஒரு கணம்பனில் வந்தான் இதய மாமலர் கழிக்க நின்று அன்பினோடு எம்படும் எதிரோடி உதயபானுவும் மலர்மிசை அணியன ஒரு கணம் தனில் வந்தான். எப்படியாகிலும் இந்த மந்திரத்தை சோதிக்க வேண்டும். தூக்கம் வரல குழந்தைக்கு, தூக்கம் இல்லை, மனம் துடிக்கிறது. அந்த மந்திரத்தை எப்படியாகிலும் இந்த இரவு சோதிக்க வேண்டும் என கருதி எல்லோரும் உறங்கிய பிறகு அரண்மனையின் மேல் தளத்திற்கு சென்றார். உப்பரிகை என்று சொல்வார். மேல் தளத்திற்கு சென்று குந்தி மனதிலே ஒரு ஐயம், பகலிலே பிரகாசமாக ஜொலிக்கின்றானே அந்த சூரியன், அந்த சூரியனை இரவு வேளையிலே அழைத்தான், வருவானா பார்க்கலாம் என கருதி இதய